Hello guys, உங்க ஸ்மார்ட் டிவி லாகிங் இல்லைனா ஹேங் ஆகுதா? ஸ்மார்ட் டிவி ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆக 5 சிம்பிளான ஆப்ஷன்ஸ் நான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோவில் நான் மூவ் பண்ணும்போது கொஞ்சம் லேக் ஆகுது. ஸோ இதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கலாம் வாங்க. செட்டிங்ஸ் போங்க, கீழே வாங்க, டிவைஸ் ப்ரிஃபரன்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள், அபவுட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு கீழே பில்ட் ஆப்ஷன் இருக்கா, அதை தட்டிக்கிட்டே இருங்க. இப்போது யூ ஆர் நவ் டெவலப்பர், நீங்கள் டெவலப்பர் ஆகிட்டீங்க. பேக் வாங்க, கீழே டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வாங்க, விண்டோ அனிமேஷன் ஸ்கேல் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அனிமேஷன் ஸ்கேல் 1xலேருந்து 0.5xக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். அதே போல் எல்லாத்துலேயும் சேஞ்ச் பண்ணுங்கள் 0.5xக்கு. ஃபோர்ஸ் GPU ரெண்டரிங் இதை எனபிள் பண்ணுங்கள். 4x MSWE இருக்குது பாருங்கள், அதையும் எனபிள் பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் லிமிட்லேருந்து அட்மோஸ்ட் 2 ப்ராசஸஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு சம் ரெக்கமெண்டேஷன்ஸ் காட்டும். இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் நம்ம ஸ்மார்ட் டிவி இன்னும் லேக் ஆகும். இப்போது செட்டிங்ஸ் போங்க, ஆப்ஸ் கிளிக் பண்ணுங்கள், சி ஆல் ஆப்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கீழே போங்க, லாஸ்ட்டில் ஷோ சிஸ்டம் ஆப்ஸ் இருக்கும், அதில் ஆண்ட்ராய்ட் டிவி ஹோம் சர்ச் பண்ணி அதை கிளிக் பண்ணுங்கள். அன்இன்ஸ்டால் அப்டேட்ஸை கிளிக் பண்ணுங்கள், ஓகே கொடுங்க. இப்போ நம்ம பேக் டு ஆண்ட்ராய்ட் டிவி ஹோம் வந்துடும். இப்போ உங்களுக்கே வந்துட்டு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும், லேக் ஆகாமல் இருக்கும். இப்போது ப்ளே ஸ்டோர் கிளிக் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் செட்டிங்ஸ் போங்க, ஆட்டோ அப்டேட் அண்ட் ஆப்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். டோன்ட் ஆட்டோ அப்டேட் கொடுங்க. அவ்வளோதான், பேக் வாங்க. இப்போ உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும், லேகிங்லாம் எதுவும் இருக்காது. தேங்க்யூ.